இந்த வெயிலோட உட்கார தாங்க முடியலையே. இந்த நேரத்தில் பார்த்து கரண்ட் வேற போயிருச்சுடா. அடடா, உன்னை வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதே. என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, இப்படி உட்காரமா கொட்டி தள்ளுதே. என்ன செய்யலாம் நெட்டவள்ளி, என்ன செய்யலாம், கொஞ்சம் யோசி யோசி. நம்ம வீட்டில் தான் இப்படி உப்பசமாக இருக்கான், இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி உப்பசமாக இருக்கான்னு தெரியலையே. சரி, போய் கமலா அக்கா, ரோஜா அக்கா, மீனாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இந்த உபசத்துலேயே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்களா, இல்லை எங்காவது வெளியூர் போயிட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. போய் பார்த்துட்டு வரலாம். ஏக்கா, வெயில் இப்படி அனலா கொதிக்குதுக்கா, என்னக்கா பண்றது? என்னடி செய்யறது, உட்கார தாங்க முடியாம கரண்ட் வேற போயிருச்சா. அதனால தான் நானே வந்து இந்த மரத்தடியில் நின்றுட்டு இருக்கேன். ஏக்கா, ரோசாக்கா, உங்க வீட்டில் தான் யூபிஎஸ் போட்டிருக்காங்களக்கா, அப்புறம் என்ன? அதை ஏன்டி சோக கதையை கேட்குற? என்னக்கா ஆச்சு, சொல்லு ரோசா சொல்லு. அதை ஏன்க்கா கேட்குறீங்க? கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சேன்னு ஃபேனை இப்படி நான் பண்ணக்கா. உடனே என் மாமியார் வந்துட்டாரு. கரண்ட் பில் வந்துடும் ஆச்சா ஓச்சான்னு சொல்லிட்டு ஃபேன் கட் பண்ணி வச்சிட்டாரு. என்னால் உட்கார தாங்க முடியாமல் குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன்னா பாருங்களேன். அப்புறம் என்னடி ஆச்சு? அப்படியே மாமியார் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கட்டுன்னு வந்துட்டக்கா. என்னால் பொறுக்க முடியலக்கா. இந்த மரத்தை மரமாவது நல்லா கொடுக்கும்னு பார்த்தோம்னா அது பாருங்க இப்படின்னு அசைக்குதான், அசையக்கூட மாட்டேங்குது மரம் கூட. ஆமா மீனா, நீ என்ன ஆச்சு? உங்க வீட்டுக்காரர் ஏதோ ஏசி போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் ஏசி போட்டாலும் இயற்கை காத்து மாதிரி வருமாக்கா? எல்லாரும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களா? வா நட்டவள்ளி. அக்கா, தாங்க முடியலக்கா, தாங்க முடியல, ஒரே வேக்காடா இருக்குதுக்கா. என்னக்கா செய்யலாம்? அட ஒன்றும் செய்ய வேணாம் நட்டவள்ளி, ஒரு ஐயா சொல்ற கேடு. ஆத்துல போய் பேசாம உட்காந்துக்கலாம், கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் உடம்பு. ஆஹா, சூப்பரான ஐடியா இருக்கே. அப்படியே பேசாமல் ஆத்தோரத்தில் போய் உட்காந்துட்டு அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு எந்திரிச்சு வந்தா அப்படியே குழு குழுன்னு இருக்குமில்லக்கா. போங்காடி, மரமே இங்க ஆள. இந்த வெயிலுக்கு ஆத்து தண்ணி கூட சூடாதாண்டி இருக்கும். இப்ப என்ன செய்யறது? அக்கா, ஒரு ஐடியாக்கா. என்ன ரோசா, சீக்கிரம் சொல்லு. அட, நம்ம வெள்ளையம்மா தோட்டம் இருக்குதுல்லக்கா, வரையில தண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. அந்த தென்னை மரம் மாமரத்து நிழல்ல அந்த இடமே எப்படியே ஒரு கூலிங்கா இருந்துச்சுக்கானா. நான் போய் பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலான்னு நினைச்சேன். சரி, நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்களே, இதை விட கூலிங்கா இருக்குன்னு நினைச்சிட்டாக்கா இங்க வந்தேன். அட ரோசாக்கா, வந்ததையும் சொல்லியிருந்தா இந்நேரம் ஓடி இருக்கலாமல்ல. வாங்க எல்லாரும் அங்கே போவோம். ஓகே ஓகே ரெட்டமல்லி, டக்குன்னு கிளம்பு. போங்கடி வாங்கடி போலாம். எல்லாரும் இப்படி நின்றுதான் எப்படி? வெந்து தணிந்தது காடு, தண்ணியை பார்த்து ஓடு. அப்பா, தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான்க்கா அப்படியே பெருமூச்சே வருது. ஆஹா ஆஹா, எவ்வளோ கூலிங்காக காற்று வீசுது பாருங்களே. ஆமா நெட்டவள்ளி, அப்படியே குளு குளுன்னு இருக்குது. அட, அங்க பாருங்க, பம்பு செட்ல வேற தண்ணி போயிட்டு இருக்குது. அட, சூப்பரா இருக்குதுப்பா. கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போவோம். ஆஹா, குளுக்குளுன்னு இருக்குதே. இதே கூலிங்கோட இந்த பம்பு செட்டில் குளிச்சா எப்படி இருக்கும்? என்னாச்சு நெட்டவள்ளி, இப்படி டான்ஸ்லயே பதில் சொல்லிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைக்கா, பம்பு செட்டை பார்த்ததையும் என் கையும் காலும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதுக்கா. ஆடிட்டே இருக்குதுன்னா பாருங்களேன். பேசாம இருங்க. நெட்டவள்ளி கிளவி பார்த்துச்சு நம்மள ஓட ஓட விரட்டிடுறாப்படி. அது கண்ணுக்கு தெரியாம தான் தோட்டத்துக்குள்ளே இருக்கணும். என்ன சொல்ற ரோசா? கிளவி பார்த்துச்சுன்னா நம்மள எல்லாம் துரத்தி விட்டுருமா? அட, கோவப்படாம கேளு நெட்டவள்ளி. என்னக்கா சொல்ற? சரி சரி, ஒன்றும் பயப்படாதீங்க, போய் உட்காரலாம். கிளவி பார்த்துச்சுன்னா அப்புறம் பார்த்துப்போ. ஒரு வழியா தோட்டத்துல மரங்களுக்கு தண்ணி வச்சியாச்சு. எவ்வளவு வந்து காய்கறியை பறிச்சுட்டு போயிருவாளோ, எதுக்கும் ஒரு கண்ணு பார்த்துட்டே இருப்போம். சரி, சித்த போய் மாமரத்தடியில் நம்மளும் உட்காருவோம். இங்கிருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். எவ்வளவு வரட்டு தடி எடுத்துட்டு ஒரே அடிதான் அப்புறம் இருக்குது. ஏக்கா, இப்படி கல்ல பொறுக்கி போட்டு விளையாடுறதுக்கு ஏதாவது போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிடலாமா? ஆமாக்கா, இப்படி வருவோம் தெரிஞ்சிருந்தா ஏதாவது முறுக்கு இருக்கு வீட்டில் இருந்தது எடுத்துட்டு வந்திருப்பேன்.
என்னடி சொல்றீங்க? பாட்டி பார்த்துச்சு நம்மளையெல்லாம் ஓட ஓட வெட்டிடுவான் தெரியாதா? அக்கா பாட்டி பார்க்கையில பார்க்கட்டும்க்கா. நம்ம போய் மாங்காய் அப்படியே முழுசா கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்துச்சுக்கா. நானும் மீனாக்கா ரோஜாக்கா 3 பேர் போய் பறிச்சுட்டு வரோம். நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க. அப்படியே அந்த அந்த கிளவி துரத்துனா கூட நான் சிக்னல் கொடுக்குறேன், நீங்கள் முதல்ல ஓடிடுங்கக்கா. சரிடி, வெயில் குறைஞ்ச மாதிரி இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க போங்க. சரிக்கா, நாங்க போய் பார்த்து பறிச்சுட்டு வரோம். என்னது இவ்வளவு வாட்டுக்கு நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாளுங்க, பாத்துக்கலாம். அக்கா ரோசாக்கா மீனாக்கா பார்த்தீங்களா? அப்படியே மாங்காய் கொலை கொலையா தொங்கிட்டு இருக்குதுல்ல. ஆமா நெட்டவள்ளி, எனக்கே பார்க்க எப்படா பறிப்போங்கிற மாதிரி ஆசையா இருக்கு நெட்டவள்ளி. அப்பா கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்குதே நெட்டவள்ளி. சரிக்கா, யாராவது 2 பேரும் மரத்தில் ஏறி பறிச்சு போடுவோம். ஒரு ஆள் பொறுக்கிட்டு இருங்க, அந்த கிளவி வரக்குள்ள இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். சரி, யாரு மரத்தில் ஏறுறீங்க? அக்கா, நான் நல்லா மரம் ஏறுதல எக்ஸ்போர்ட்டுக்கா, எக்ஸ்போர்ட். அதனால நானும் நெட்டவள்ளி மரத்தில் ஏறி பறிச்சு போடுறோம். நீங்க டக்கு டக்குன்னு பொறுக்கி இடுப்புல கட்டிக்கிங்க. அப்புறம் இங்கிருந்து போட போராடி எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா சொன்ன மீனா, வா மேலே ஏறலாம். இந்தாக்கா மீனாக்கா, சீக்கிரம் டக்குன்னு பிடிங்க. அக்கா அங்கேயே பார்த்துட்டு இருக்காதீங்க, நான் பொறிச்சு போடுறதே கொஞ்சம் பொறிக்க வைங்க. அந்த கிளவி வேற வந்துட போகுது. அட பேசிட்டே இருக்கீங்களே தவிர யாரும் ஒரு மாங்காய் பொறிச்சு போட காணா. என்ன இப்படி பண்றீங்க? டக்கு டக்குன்னு பொறிங்க, அந்த பாட்டி வந்துட போகுது. அக்கா இந்தாக்கா பிடிச்சுக்கோக்கா. அடியே கரெக்டா கையில விழுகிற மாதிரி போடு. இந்த அக்கா புரியுதா? அடியே தலையில போடாம போடுங்கடி. இப்படி கீழே சிதற வர்றாங்களே மாம்பழத்தை, கரெக்டா பார்த்து போட மாட்டேங்கிறாங்களே 2 பேரும். அக்கா மீனாக்கா, மாம்பழத்தை பார்த்து பொறுக்கக்கா, எதையும் மிச்சம் வச்சிடாத, மறந்துட்டு இருந்துடாதக்கா. டக்கு டக்குன்னு பொறுக்கி உள்ள போடு. என்னது எவ்வளவு ஒருத்தி மாங்காவை பொறிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே. சரி போய் பாப்போம். எவடி அவன் என் தோட்டத்துல இருந்து என் வீட்டு மாங்காவை பொறிக்கிட்டு திருடுறது? ஐயோ நெட்டவள்ளி மீனா, சீக்கிரம் இறங்குங்கடி, அந்த கிளவி பார்த்துருச்சு ஒரே ஓட்டமா ஓடுவோம். இதோ வரண்டி, உங்களெல்லாம் கட்டி வச்சு அடிச்சாதானே உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். எவ்வளோ ஒரு தண்ணி விட்டு வளர்ப்பாளா, வந்து பொறிச்சிட்டு ஓடுவாளா? இருடி இருடி வரண்டி இருடி. அக்கா ஓடுங்கக்கா ஓடுங்க. எங்கடி ஓடுறீங்க? இதோ வந்துட்டே இருக்கறண்டி உங்களை அடிக்கிறதுக்கு. எங்க அந்த குச்சியை காணோம்? இதோ வரண்டி. அட நெட்டவள்ளி ரோசா, டக்குன்னு வாங்க, அந்த கிளவி வேற துரத்திட்டு வருது. நான் வேகமா ஓடிட்டு இருக்கிறேன், மாங்காய் விட்டுறாதீங்கடி, விட்டுறாதீங்க. என்னது நம்ம மீனா இப்படி ஓடிட்டு இருக்கறா? ஒருவேளை அந்த பாட்டி கிட்ட பிடிச்சிருச்சோ? அக்கா கமலாக்கா ஓடுங்கக்கா, கிளவி துரத்திட்டு வரா. அக்கா ஓடுங்கக்கா ஓடுங்க. அக்கா ஓடுங்கக்கா ஓடுங்க. என்னாச்சு நெட்டவள்ளி? முதல்ல ஓடுங்கக்கா, அந்த கிளவி பாட்டி துரத்திட்டு வருது, டக்குன்னு ஓடுங்க. அடியே நீ மாட்டியாடி, இருக்குதடி உனக்கு உனக்கு. ஐயோ தனியா மாட்டிக்கிட்டேனே, எப்படி ஓடுவேன்? இந்த பாட்டி பார்த்தா நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம், ஓடுவோம். அடியே உங்களை எங்க போனாலும் விட மாட்டேன்டி, என் மாங்காவியா பிடிங்கிட்டு ஓடுறீங்க. இருக்குதுடி உங்களுக்கெல்லாம் உனக்கு.